அந்த கல்லை பத்தி கேட்கலாம்னு இருந்தேன். ஆமா, அந்த கல்லை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அந்த கல்லுல அப்படி என்னதான் இருக்கு? ஐயா, அது சாதாரண கல் இல்ல. ஆம், இந்த கல் சரித்திரத்தையே மாற்றி அமைக்கும் வல்லமை கொண்டது. பாபா, இந்த கல்லு அவ்வளவு சிறப்பானதா? இது உங்கள் பார்வைக்கு வெறும் கல், ஆனால் இதுவே என்னை உருவாக்கியது. சித்தாந்த பெட்டகத்துக்குள் என்னை கருவாக்கியது. இந்த கல் தன்னைப் போலவே என்னையும் உறுதியாக்கியது. என் ஸ்தூல சரீரம் வளர்ந்தோங்கும் போது அதற்கேற்ப ஞான மார்க்கத்திற்கும் தகுதியானவனாக என்னை மாற்றி அமைத்தது இந்த கல்தான். இது அசாதாரணமானது, என் ஆசான் போன்றது. பாபா, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கல் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? எங்க கிடைச்சது? இந்த கல் எனது ஞான தந்தை வெங்குசா எனக்கு கொடுத்தது. தன் ஆன்மா முழுக்க ஆக்கிரமித்திருந்த அருள் பேராற்றலை இந்த கல்லின் வாயிலாக அவர் என் சிந்தையில் புகுத்தினார். தன் அந்திம காலத்தில் அவர் கற்ற அத்தனை விஷயங்களையும் என்னுள் விதையாக இட்டார். அதுவே இன்று வேர்விட்டு விருட்சமாய் உருவெடுத்து கிளை பரப்பி தரித்து நிற்கிறது. அந்த மகா விருட்சத்தின் உறுதுணையால் ஞான பசியோடும் ஆன்மீக தேடலோடும் வருகிற ஆத்மாக்களுக்கு அடைக்கலம் கொடுத்து எனக்கு ஜீவனளித்த இறைவனுக்கும் ஞானமளித்த தந்தைக்கும் நற்பெயர் பெற்றுத்தர ஒவ்வொரு கணமும் முயன்று வருகிறேன். இவ்வாறு என்னை ஓர் மக்களின் சேவகனாக மாற்றியதும் அவர்களின் அன்பிற்கு தகுதியானவனாக மாற்றியதும் என் தந்தை வெங்குசா அன்று எனக்கு அளித்த இந்த கல்தான். என்ன மன்னிச்சிடுங்க பாபா, இதனுடைய மதிப்பு தெரியாம நான் சாதாரணமா நினைச்சு பேசிட்டேன். அமரத்துவமான கருத்துக்களை சுரக்கிற அமுத சுரபியா நீங்க உருவாகிறதுக்கு இந்த கல் தான் காரணங்கிற உண்மை இந்த அடியனுக்கு இத்தனை நாளா தெரியல பாபா. அந்த ஆண்டவன் எனக்கு அளித்த இந்த உன்னத பணியை என் உயிர் மூச்சாக கருதி நான் வாழ்ந்து வருகிறேன். ஆனால் என் உயிர் இந்த உலகத்தில் எத்தனை காலம் உலவி வர வேண்டும் என தீர்மானிப்பதே இந்த கல்லின் முக்கிய பணி. பாபா, நீங்க நீங்க என்ன சொல்றீங்க? ஆம், எனது உயிர் இந்த உடலை விட்டு நீங்கும் நேரம் எது என்பதை இந்த கல்லே எனக்கு எடுத்துரைக்கப் போகிறது. ஐயோ பாபா, நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு மரணமா? இல்ல இல்ல பாபா, அப்படி எதுவும் இங்க சம்பிக்க போவதில்லை. ஸ்தூல சரீரத்தோடு இந்த மண்ணில் ஜனிக்கும் எல்லா ஜீவராசிகளுமே ஒரு நாள் மரணத்தை சந்தித்தே தீர வேண்டும். அதில் யாதொரு விதிவிலக்கும் கிடையாது. எனக்கு தெரியும் பாபா, அது எங்களை மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு தானே. உங்களை மாதிரி மகா அவதார புருஷர்களுக்கு விதிவிலக்கு கிடையாதா? தர்மதேவனின் தராசால் பாகுபாடின்றி வழங்கப்படும் உன்னத தீர்ப்பே மரணம். அந்த மரணத்தை மனமுகுந்து ஏற்றுக்கொள்வதே மகா அவதார புருஷர்களுக்கான இலக்கணம். நான் அந்த இலக்கணத்தை மீறாமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பதில் எந்த தவறும் இல்லையே. இந்த கல் எப்போது இரண்டு துண்டாக உடைகிறதோ அன்று என் ஆன்மா இந்த தேகத்திலிருந்து விடுபட்டு இறைவனடி சேரும். பாபா, ஆனால் இது உடனே அரங்கேறப் போவதில்லை. இன்னும் சில நாள் கழித்து உங்கள் மனங்களில் எல்லாம் இந்த கல்லை பற்றிய பிரஜை தானாக பிறப்பெடுக்கும். பலரும் இதை பற்றி பரவலாக பலவாறாக விவாதிக்க தொடங்குவார். அதுவே எனது அந்திம காலம் வந்துவிட்டதை இந்த அகிலத்திற்கு அறிவிக்கும் தருணமாகும்.
அப்பேற்பட்ட மகத்துவமான கல்லா பாபாவோட உயிராது. ம் ஆமாம், அதில் தான் தன்னுடைய உயிர் இருப்பதாக பாபா சொன்னார். ஆனால் என்ன பாபா, என்னாச்சு? இந்த கல்லை பற்றின உண்மைகளும் முக்கியத்துவமும் எல்லாருக்கும் தானாக தெரிய வரும். சில அறிகுறிகள் நடக்கும். அந்த அறிகுறிகள் தெரியும் போது என்னுடைய இறுதி காலம் நெருங்கிவிடும்னு பாபாவே சொன்னார். இறுதி காலமா? அதுக்கு என்ன அர்த்தம்? ஐயா, எனக்கு எதுக்காக அந்த கல்லை பற்றின உள்ளுணர்வு வரணும்? நீங்கள் எதுக்கு அந்த கல்லை எடுத்து பத்திரமா வைக்கணும்? இது எல்லாமே பாபா சொன்ன அறிகுறிகள் தான். பாபா சொன்ன அந்திம காலம் நெருங்கிடுச்சு. அவர் நம்ம விட்டு பிரியறத நமக்கு உணர்த்துறாரு. அவர் நம்மளை விட்டு பிரிய போகிற காலம் நெருங்கிடுச்சு. என்ன சொல்றீங்க? பாபா நம்மளை விட்டு பிரிய போறாரா? அவரோட இறுதி காலம் நெருங்கிடுச்சா? இல்ல இல்ல இல்ல. ஐயா, நீங்கள் பாபாவுக்கு மனசுக்கு பிடிச்ச பக்தர். அவரை பற்றின எல்லா விஷயங்களும் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாரு. அவருடைய இறுதி காலத்தை பற்றியும் உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி கண்கலங்கினீங்கன்னா நாங்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? ஆமா, ஒரு நாள் ஒரு நெல்லிக்கனியை என் கையில கொடுத்து எனக்கு பின்னால என் பணியை தொடர ஒரு சீடர் வரப்போறார், அவர் தான் உங்களை வழி நடத்துவார்னு சொன்னார். அது நடக்கும்போது இந்த பிறவிக்கான இந்த பூத உடலை விட்டு இறைவன் கிட்ட தன்னோட ஆன்மா சேர்ந்துடும்னு பாபா தன்னோட இறுதி கால முடிவையும் என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. பாபாவோட இறுதி காரியத்தையும் நான் தான் பொறுப்பேற்று நடத்தணும்னு சொல்லியிருந்தாரு. பாபா நம்மளோட இன்னும் பல காலம் வாழ்வார்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா அவரோட இறுதி காலம் இவ்வளவு சீக்கிரமா வரப்போகுதுன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பாபாவோட முடிவை அந்த இறைவனால் மட்டும்தான் தீர்மானிக்க முடியும். நம்மால வேற எதுவும் பண்ண முடியாது. பாபா நம்ம கூடவே இருக்கணும்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து இறைவனை வேண்டிக்கலாம். பகவானே, பாபா எங்களுக்கு வேணும். இன்னும் 100 ஆண்டு காலம் அவர் எங்களோட வாழணும். அவரை எங்க கிட்டே பிரிச்சிடாத, அவரை எங்க கிட்டே பிரிச்சிடாத.